எப்படி செஞ்சாலும் இதை மட்டும் தொட்டு கூட பார்க்க மாட்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. ஒரு பருக்க சோறு கூட மிஞ்சாது. இதை செய்யறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 3 பழுத்த தக்காளி, ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலைகள் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயில் இதை செய்யறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து பொரிய விடுங்க. ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்றா போல் காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 3 போல் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா செவந்து வரணும். அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றா போல் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரெசிப்பியில் சேர்க்கறதுக்காக பாலக்கீரை தான் எடுத்துருக்கிறேன். பாலக்கீரையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்டோடு சேர்த்து இந்த மாதிரி நல்ல பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த பாலக்கீரையை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா உடம்புல சீக்கிரமாக ரத்தம் வரும். பாலக்கீரையை வச்சு பொரியல், அவியல், கூட்டுன்னு செஞ்சால் சாப்பிட மாட்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். மசாலாவோடு சேர்த்து இந்த கீரையை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதும் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.